மாப்பிள்ளை கிட்ட ஒரு வார்த்தை கேட்டு பாப்போமா? அவர்கிட்ட சொல்லாம அவ எங்கேயும் போக மாட்டாப்பா. வேண்டாமா, அவசரப்பட்டு அண்ணனுக்கு சொல்ல வேண்டாம், நாமளே பார்த்துக்கலாமா. ஒரு வகையில நீ இருக்கிற மாதிரி பட்டும் படாம இருந்துட்டா பிரச்சனையே இல்லைன்னு தோணுது. பாரு வீடு எவ்வளவு அமைதியா இருக்குன்னு. சரவணன், 1 வீக்குக்கு தேவையான எல்லா ட்ரெஸ்ஸையும் எடுத்து வச்சுக்கோங்க. எதுக்கு 1 வீக்குக்கு? தேவைனாங்க வாங்கிக்கலாம்ல. என்ன பேக்கிங் எல்லாம் முடிஞ்சதா? பாருங்க டாடி, 1 வீக்குக்கு தேவையான ட்ரெஸ் எடுத்துக்கோங்கன்னா தேவைன்னா அங்க போய் வாங்கிக்கலாம்னு சொல்றாரு. ஆமாமா, சரவணன் சொல்றது கரெக்ட் தானே. எதா வேணும் அங்க வாங்கிக்கலாம்ல. நோ கிட்டி, நட்டாஷா சொல்றதுதான் கரெக்ட். அங்க போய் இதெல்லாம் வாங்கிட்டு இருக்க முடியுமா? நாங்க என்ன ஊர் சுத்தியா பார்க்க போறோம்? ஏய் அதுக்கு இல்ல, Dress அதிகமா எடுத்துட்டு போனா லக்கேஜ் அதிகமாயிருமேன்னு அதுக்கு தான் சொல்ல வந்தேன். சீரியஸா? வா ராஜேந்திரா வா. அக்கா, அண்ணியை கூப்பிடு. அண்ணி இங்க இருக்காங்கன்னு உனக்கு யார் சொன்னது? இல்லக்கா, நேற்று வீட்டில் பிரச்சனையாச்சு, கிளம்பி வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க அம்மாவே வந்து அங்கேயும் வரலன்னு சொல்லிட்டாங்க. அதான் இங்கே வந்திருப்பாங்களோன்னு நானா கேட்டேங்க்கா. இங்கேயும் வரலையா? அது வந்து வாங்க தம்பி வாங்க. அண்ணி என்ன நீங்க பாட்டு கிளம்பி சொல்லாம கொள்ளாம வந்துட்டீங்க. அண்ணன் வேற ஊர்ல இல்ல. எனக்கு கொஞ்சம் மனசு சங்கடமா போயிடுச்சு. நீங்களே பாத்தீங்கல்ல அவங்க என்ன பேச்சு பேசுறாங்கன்னு. அந்த நகையெல்லாம் உமாக்கு கொடுக்கறதா நியாயம். நான் நினைச்சிருந்தா அது யாருக்கும் தெரியாம அவளுக்கு கொடுத்திருந்திருக்கலாம். ஆனா நான் எல்லாரோட சம்மதத்தோடையும் சந்தோஷத்தோடையும் எல்லாம் நடக்கணும்னு நினைச்சேன். ஆனா எதுவுமே அங்க நடக்க விட மாட்டேங்கிறாங்க தம்பி. உங்க பொண்டாட்டியும் சரி, அந்த வளர்மதியும் சரி, பேசுற பேச்சு ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு சரின்னு படுதா? நான் தெரியாம தான் கேக்குறேன். உமா யார் தம்பி? சொல்லுங்க, உமா யாரு? அந்த வீட்டு பொண்ணு தானே? அவளுக்கு நகை கொடுக்கறதுக்கு இவங்க ஏன் தலைகீழ நிக்கணும்? நானும் எவ்வளவோ பொறுமையா சொல்றதுக்கு முயற்சி பண்ணேன். என் பேச்சை யாராவது ஒரு துளியாவது மதிக்கிறாங்களா? என் பேச்சுக்கு மரியாதை இல்லாம இருக்கிறதுக்கு நான் எதுக்கு தம்பி அங்க இருக்கணும்? சொல்லுங்க, எதுக்கு இருக்கணும்? அதான் எதையுமே நான் யார்கிட்டயும் சொல்லாம வந்துட்டேன். இதை விட்டா எனக்கு வேற வழி தெரியல தம்பி. அண்ணி, நீங்க கிளம்பி வந்ததுக்கு அப்புறம் அந்த வீட்டுல பெரிய கூத்தே நடந்தது. அங்க ஆளுக்கு அவங்க இஷ்டத்துக்கு என்னென்னமோ செஞ்சிட்டு இருக்காங்க. அந்த நகையை வேற எங்கேயாவது வச்சிருக்கீங்களான்னு தேட ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்ப பிரச்சனையா இருக்கு அண்ணி. அண்ணி வீட்டுக்கு வாங்க அண்ணி.
நான் வந்து என்ன நடக்க போகுது? சொல்லுங்க. என்னதான் அங்க எதுவுமே செய்ய விட மாட்டேங்கிறாங்களே, அப்புறம் நான் அங்க வந்து என்னத்தை சாதிக்க போறேன்? இல்ல தம்பி, நான் அங்க வரல. அண்ணி வேண்டாம் தம்பி, வேண்டாம். நான் என்ன செய்ய சொல்றேன்? சின்ன சின்ன விஷயங்களை விட்டு கொடுங்கன்னு சொல்றேன். அது அவங்க நல்லதுக்காக தானே சொல்றேன். ஆனா அதுவே நான் பேசுறது குத்தமா போயிடுது. நான் தெரியாம தான் கேக்குறேன். என் பேச்ச அங்க யார் மதிக்கிறாங்க சொல்லுங்க? என் பேச்ச கேட்காத இடத்துக்கு நான் மட்டும் எதுக்கு வரணும்னு சொல்லுங்க? சொல்லுங்க அண்ணி, அப்படி பேசாதீங்க. நீ வீட்டுல சிவஞானனும் இல்ல, சண்முகனும் இல்ல, அதனால அவங்க ரொம்ப ஆடுறாங்க. அண்ணி தயவு செஞ்சு வாங்க. நீ இல்ல தம்பி, வேண்டவே வேண்டாம். இது வரைக்கும் என்னைக்காவது ஒரு நாள் அந்த வீட்டை விட்டு நான் வெளியில தங்கியிருக்கேனா சொல்லுங்க? இது சாந்தி வீடாவே இருந்தாலும் அடுத்தவங்க வீடு தானே. இப்ப எப்படி வந்திருக்கேன்னு கேக்குறீங்களா? மனசு அந்த அளவுக்கு விட்டு போச்சு தம்பி. போதும் தம்பி, இத பத்தி இனிமே எதுவுமே பேச வேண்டாம். தயவு செஞ்சு கிளம்புங்க. அண்ணி ப்ளீஸ் அண்ணி, வாங்க அண்ணி. உங்களுக்கு என்ன தேவையோ அதை நான் செய்யறேன் அண்ணி. ப்ளீஸ் வாங்க அண்ணி. வேண்டாம், எதுவுமே வேண்டாம். எனக்கு என்னங்க தேவை சொல்லுங்க? எனக்கு என்ன தேவை? எனக்கு எதுவும் தேவையில்லைங்க. உங்ககிட்ட சொல்லி என்னங்க பிரயோஜனம்? நீங்க பாவம், அங்க போய் நீங்க என்ன பேச முடியும்? யார் பேசினாலும் அந்த வீட்ல நல்லது கெட்டதை புரிஞ்சுக்கிற நிலைமை அங்க யாருக்குமே கிடையாது. அப்புறம் எதுக்கு நம்ம போய் அங்க பேசிக்கிட்டு? ஒரு பிரயோஜனமும் இல்ல தம்பி, தயவு செஞ்சு விடுங்க. தினம் தினம் ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணி ஒருத்தருக்கு ஒருத்தர் மனக்கசப்போட ஒரே வீட்ல இருக்கிறது எவ்வளவு சங்கடமா இருக்கு தெரியுமா? அண்ணி நீங்க அங்க இருந்தீங்கன்னா பேசுவாங்களே தவிர ஒரு காரியத்தை செய்ய யோசிப்பாங்க. நீங்க கோவப்படும் போதெல்லாம் அவங்க பேசாம அமைதியா போறத நான் பல தடவை பார்த்திருக்கேன். நீ அண்ணி வாங்க அண்ணி, நீங்க திட்டுங்க, அவங்கள பேசுங்க. ஆனா எதுவா இருந்தாலும் அந்த வீட்டுல இருந்தே செய்யுங்க. நீ இப்படி வெளியில வந்து இருக்காதீங்க. நீ வாங்க நீ, நம்ம வீட்டுக்கு போலாம். டேய், அண்ணி இப்பதானே அங்கிருந்து வெளியில வந்திருக்காங்க. அவங்க முதல்ல வீட்டை விட்டு வெளியில வந்திருக்காங்க. அவங்கள யாரும் எட்டி கூட பார்க்கலையே. இப்ப மட்டும் அவங்களோட பிரச்சனைக்காக அண்ணி அங்க வரணுமா? விடு, அவங்க எல்லாரும் ஒருத்தர் அடிச்சு சாவட்டும். அண்ணி இங்கே இருக்கட்டும். அக்கா என்னக்கா பேசுற நீ? அன்னைக்கு இருந்த சூழ்நிலை வேற, இன்னைக்கு இருக்க சூழ்நிலை வேற. அண்ணி நீங்க இல்லாம அந்த வீடு வீடா இருக்காத. நீ வாங்க நீ. வேண்டாம், தயவு செஞ்சு என்ன விட்டுடுங்க. அக்கா நீங்க கிளம்புங்க. எனக்கு எப்ப வரணும்னு தோணுதோ அப்ப வந்துக்கிறேன். ஐயோ அண்ணி, தம்பி என்ன தம்பி பண்றீங்க? எழுந்திருங்க. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அண்ணி உங்களை என் அம்மாவை நினைச்சு தான் காலில் விழுந்தேன். வாங்க நீ, நம்ம வீட்டுக்கு போலாம். வாங்க. அவங்க ஒத்து வர்றாங்களோ இல்லையோ, ஆனா நீங்க வந்தா ஓரளவுக்கு அவங்க அமைதியாவது இருப்பாங்க. ப்ளீஸ் வாங்க நீ. அண்ணிய வர சொல்லுக்கா. அண்ணி வாங்க நீ. சரி தம்பி, சரி நான் வரேன். நீங்க போங்க. அண்ணி தம்பி நீங்க போங்க, நான் வரேன்னு சொல்றேன்ல. போடா. வந்துருங்க நீ. ப்ளீஸ் தயவு செஞ்சு போங்க. நான் அனுப்பி வைக்கிறேன். என்ன கொடைக்கானலா போகிறீங்க? நீங்கள் ஹனிமூன் எப்படி போகிறீங்கன்னு பார்த்துடுறேன்.
ஆனந்தி ஆனந்தி நில்லுன்னு சொல்றேன்ல. ஆனந்தி ஒரு நிமிஷம் நில்லு, நான் சொல்றதை கேளு. ஆனந்தி நில்லுன்னு சொல்றேன்ல. ஆனந்தி, நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நட்டாஷாக்காக ரொம்ப சப்போர்ட் பண்ணி உண்மையாகவே உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். அதனால தான் திரும்ப உங்ககிட்ட மன்னிப்பு கேட்குறேன். நட்டாஷா மேலே வச்சிருக்க பிரியத்தினால தான் இப்படிலாம் பண்ணேன். ஆனால் கொஞ்சம் கூட நியாயம் இல்லைன்றத இப்போ தான் உணர்றேன். உனக்கு துரோகம் பண்ணுறோன்னு கொஞ்சம் கூட வெக்கம் இல்லாமல் அந்த சரவணனும் நட்டாஷாவும் ஹனிமூன் கிளம்புறாங்க. எனக்கு என்னவோ நானும் ஏதோ பாவம் செய்கிறேன்னு ரொம்ப கில்ட்டியாக இருந்தது. அதான் உன்னை பார்த்த உடனே என் மனசில் உள்ளது எல்லாத்தையும் கொட்டிட்டேன். இப்போ தான் நான் பண்ண தப்ப நானே ரியலைஸ் பண்ணுறேன். ஆனால் அந்த சரவணை ரொம்ப மட்டமான ஆள் ஆனந்தி. நீயும் உங்கள் அப்பாவும் கஷ்டப்பட்டு உருவாக்குன அந்த சில்க அந்த சரவணை அவன் தங்கச்சி உமாக்கு கொடுக்கறதா நான் கேள்விப்பட்டேன். கோர்ட்டில் கேஸ் போயிட்டு இருக்கிறத பற்றி கூட கவலைப்படாமல் அந்த சரவணனும் நட்டாஷாவும் ஹனிமூனுக்கு கிளம்புறாங்கன்னா அவன் எவ்வளோ கேவலமான ஆளாக இருக்கணும். சி, நான் உன்னை பார்த்த உடனே இதெல்லாம் சொல்லணும்னு தோணுச்சு. அதான் ஓப்பனாக எல்லாத்தையும் சொல்லிட்டேன். நானும் உன்கிட்ட கொஞ்சம் தரக்குறவாலாம் நடந்திருக்கேன். ஐம் சாரி. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் உன் புருஷன் சரவணனும் நட்டாஷாவும் கொடைக்கானல் கிளம்புறாங்க. எனக்கே சங்கடமாக இருக்கு. உனக்கு எப்படி இருக்கும்? ஆனந்தி, தப்பாக எடுத்துக்காத. என் மனசு கேட்காம தான் உங்ககிட்ட எல்லாத்தையும் நான் சொல்லிட்டேன். நான் சொன்னதா ப்ளீஸ் யார்கிட்டையும் சொல்லிடாத. இப்போ கூட நல்லா யோசிச்சு பாரு ஆனந்தி. உன்னையும் உன் குழந்தையும் கஷ்டப்படுத்திட்டு அவங்க ஜாலியாக ஊர் சுத்த கிளம்புறாங்க. சரி ஆனந்தி, நான் கிளம்புறேன். ஹனிமூன் நான் கிளம்புறீங்க, இருக்குடா உனக்கு. ஆமாம்மா, கிளம்பிட்டே இருக்காங்க. நடாஷாவும் சரவணா மட்டும்தான் போகிறாங்க. ஹனிமூன் ட்ரிப். ஆமாம்மா, அவங்கள ஏர்போர்ட்டில் ட்ராப் பண்ண போகிறேன். போயிட்டு வந்துட்டு உங்களுக்கு ஃபோன் பண்ணட்டுமா? அப்புறம் மீட் பண்ணுவோம். ஷுவர் ஷுவர். தேங்க்யூ தேங்க்யூ. விஜய், 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 விஜய். என்னங்க? வாட் ஹேப்பன்? ஏன் டென்ஷனா இருக்கீங்க? பாரு, வெளியில பாரு என்னன்னு. என்ன? பாரு.
இது? எதுக்கு அவ இங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்கா? என்ன பைத்தியமா அவளுக்கு? அவளை முதல்ல இங்க இருந்து போக சொல்லுங்க. ஐயோ நட்டாஷா, அவ எதுக்கு வந்திருக்கான்னு சத்தியமா எனக்கு தெரியாது. அவளை மரியாதை இங்க இருந்து போக சொல்லுங்க. இல்லனா அதுக்கப்புறம் என்ன நடக்கணும் உங்களுக்கு தெரியாது. நட்டாஷா, நீ கொஞ்சம் அமைதியா இருமா. கூல் டவுன். நீங்க சொல்லுங்க. இத பாருமா, ரிலாக்ஸ் பண்ணு. நான் போய் பேசிட்டு வரேன். ஓகே? என்ன வேணும் உனக்கு? நியாயம் வேணுங்க. எனக்கு நியாயம் வேணும். என் புருஷன் வேணும் எனக்கு. அப்போ நான் கஷ்டப்பட்டு உழைச்சு ஆரம்பிச்ச A6 எவனுக்கோ தூக்கி கொடுக்கறான்ல அவன், அந்த கடை எனக்கு வேணும். இதெல்லாம் கொடுத்தா நான் பாட்டுக்கு போயிட்டே இருக்கேன்யா. இந்த பாரு, அதான் கோர்ட்ல கேஸ் போயிட்டு இருக்குல்ல. போலீஸை வச்சு சரவணனை அரெஸ்ட் பண்ண வச்சேல்ல. இப்ப இந்த கேஸ் நிலுவையில் இருக்கு. நீ போய் சட்டப்படி பாத்துக்கோ. அதை விட்டுட்டு இங்க வந்து இப்படி ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்காது. ஆமா, நான் கோர்ட்டுக்கும் வீட்டுக்கும் அலைஞ்சுக்கிட்டு இருப்பேன். தாலும் நட்டாஷாவும் கை கோர்த்து ஊர்வலம் போவாங்க. அதை நான் பார்த்துக்கிட்டு இங்க நிக்கணும்ல. இங்க பார், இந்த கதையெல்லாம் என்கிட்ட வேண்டாம். சே, ஏன் திருந்தவே மாட்டியா என் வாழ்க்கையில? இப்போ அந்த ஆளும் நட்டாஷாவும் இங்க வந்து நிக்கணும். இங்க பார், எனக்கு நியாயம் வேணும். என் வாழ்க்கைக்கு ஒரு நியாயம் வேணும்யா. கூப்பிடியா அந்த ஆளை? கூப்பிடியா? நீ கூப்பிட மாட்டேன். யோ நல்லவனே, வாயா வெளியே. உள்ள என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? நான் வந்திருக்கேன்ல, வெளியில வந்து நெல்லியா. ஏ சக்காலத்தி, வாடி வெளியே. ஆனந்தி, ஸ்டாப் திஸ். இந்த மாதிரி ஏன் இங்க வந்து கத்திட்டு இருக்க? சரவணன் தான் நீ வேண்டான்னு உதறி தள்ளிட்டு நடாஷாவை கல்யாணம் பண்ணிட்டான்ல. அப்புறம் ஏன் அனாவசியமா வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்க? எப்படி? யோ, அந்த ஆளு என்ன என் புள்ளிய நடு ரோட்ல விட்டுட்டு இன்னொருத்தி கூட வந்து சந்தோஷமா இருப்போம். அது வந்து நாங்க டிஸ்டர்ப் பண்ணிட்டோமா? டிஸ்டர்ப். இப்படி பேச உனக்கு வெக்கமா இல்லையா? நீ எல்லாம் ஒரு பெரிய மனுஷன், அந்த பொண்ணுக்கு அப்ப. இங்க பாரியா, உன்கிட்ட எனக்கு என்ன பேச்சு? எனக்கு எந்த பேச்சும் இல்ல. அந்த ஆளை நீ வெளிய கூப்பிடு. இல்லன்னு வச்சுக்கோ, நான் உள்ள போனேன், கதை வேற மாதிரி ஆயிடும். கூப்பிடியா? ஓ, கூப்பிட மாட்டியோ? நான் கூப்பிடுறேன். யோ சரவணா, டேய் சரவணா, வெளிய வாடா. என்ன நினைச்சிருக்க? இவ்வளவு தூரம் கத்திக்கிட்டு இருக்க, வெளிய வாடா. டேய் சரவணா, இங்க பாரு, நாங்க டீசென்ட்டா இருந்துட்டு இருக்கோம். இந்த இன்டீசென்ட்டா பிஹேவ் பண்ணி எங்க மானத்தை வாங்க. முதல்ல கிளம்பு. ஓ, அடேங்கப்பா. யாரு மௌராச? நீ டீசென்ட்டா? யோ, இன்னொருத்தி புருஷனை கூட்டிட்டு வந்து உன் பொண்ணு கூட கோர்த்து விடுற நீ டீசென்ட்டான ஆளா? யோ, உன் போஸ் தான் ஊருக்கு தெரிட்டுமே. என்னையா உன் லட்சணம் என்னன்னு? நீ பண்ற திருட்டு வேலை எல்லாம் தெரிட்டுமே ஊருக்கு. சரவணா, சரவணா, வெளியே வாடா. ஏய் சரவணா, நான் ஏதோ போனா போதுன்னு பொறுமையா இருக்கேன். ஒழுங்கா கிளம்பிரு, இல்ல கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளிரு. எது? என் மேல கை வைப்பியா? கை வையா. யோ, கை வையா. என் மேல வச்சு பாரியா கைய. ஒருத்தர் தப்பிக்க முடியாது, எல்லாரையும் நான் அடிச்சிருவேன் நானு. கைய வைப்பியா? கைய. நான் இவ்வளவு தூரம் கத்துற, வெளியே வர மாட்டேங்கிறான்ல அவன். எவ்வளவு தெரா விட்டுல, அவ்வளவு தைரியமா அவனுக்கு. இறையா, நானே வரேன். சரவணா, யோ யோ, ஊரே கேக்குற மாதிரி கூப்பிடுறேன்ல உன்னை, காது கேக்கலையா? அது சரி, எப்படி காது கேக்கும்? இப்போதான் 2 பேரும் ஒன்னா சேர்ந்து ஹனிமூனுக்கு போற பிளான போட்டிருக்கீங்கல்ல. ஏண்டி, உனக்கெல்லாம் எவ்வளவு சொன்னாலும் உரைக்காதா? நீ எல்லாம் சோறு தானே திங்கிற. ஏய், வாய் மூடுறி, வாய் மூடு. இன்னொருத்தி புருஷனை வீட்டுக்குள்ள புடிச்சு வச்சுக்கிட்டு அவன் கூட ஹனிமூன் வேற, இதுல சீ வேற. உனக்கு தாண்டிச்சு. வேணா நந்தி, மரியாதையா வெளில போயிடு. ஏயா, அவளுக்கு தான் வெக்கம் இல்ல, மானம் இல்ல, சூடு சொன்ன இல்ல, உனக்கு கூட இல்ல. அந்த வீட்டுல நீ தாலி கட்ட பொண்டாட்டியும் நீ பெத்த புள்ளியும் தவிச்சுக்கிட்டு ஒரு ஓரமா உட்காந்துக்கிட்டு இருக்கோம். அத பத்தி எல்லாம் கவலைப்படாம கொண்டவ கூட எல்லாம் உனக்கு ஹனிமூன் கேக்குதா? ஹனிமூனு என்ன ஆம்படியா நீ? ஆனந்தி, வெளியில போ. அனாவசியமா பேசினா சாவடிச்சிருவேன்.
யார் அனாவசியமா பேசுறது? நானா? யோ, அப்படி என்னைய நான் தப்பா பேசிட்டேன். இங்க பார், இவன் நல்லவ கிடையாது. ஒரு தடவை இல்லையா 1000 தடவை சொல்லுவேன் இவன் நல்லவ கிடையாது. ஏய், என்னையா? என்ன அடிப்பியா? என்ன இவ முறையா கல்யாணம் பண்ணவளா? ஊர் எரியவளுக்கு தாலி கட்டியே இந்த பகிரங்கமா குடும்பம் நடத்துனியா? இங்க பார், இது எதுவுமே இல்லாம ஒரு பொம்பளை உங்க கூட இருந்தா அவளுக்கு பேரு பொண்டாட்டி இல்லையா? வப்பாட்டி. இது பாருமா, உன் புருஷனுக்கு நீ சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறது சரிதான். ஆனா அவரும் இந்த வீட்ல வந்து தங்குறது அவ்வளவு சரியா வராது. உங்க அம்மா தங்கலாம், உங்க தங்கச்சி தங்கலாம், ஆனா என் புருஷன் தங்க கூடாதோ?